நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோ மீண்டும் வரவேற்கிறோம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசி வருகிறோம். கவிஞரும் பெண் செயல்பாட்டாளருமான சல்மா நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். இப்போது நம்ம போக்குவரத்துகளில் பொது போக்குவரத்துகளில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இப்போது உயர்ந்த வர்க்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு பிரபலமான ஒரு பெண்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரியான பெண்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் அது பெரிய அளவில் பேசப்படுறதும், சாதாரண பெண்களுக்கு வர்ற பிரச்சனை அப்படின்னு வரும்போது அது அந்த அளவிற்கான பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத சூழ்நிலையே தொடர்ந்து இங்கே நீடிக்குது. இதற்கான காரணம் என்ன? இல்லை, அது உண்மைதான். ஏன்னா இப்போது நம்ம நாட்டில் வந்து கழிப்பறை வசதி இல்லாமல் கிராமங்களில் பார்த்தோன்னா எத்தனையோ பெண்கள் வந்து தெருவில் போய் அல்லது இருட்டுக்குள்ளே போய் கழிப்பறையை தேடி போகிறாங்க. அப்படின்றப்போ அவங்கள வந்து பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டு அதை வந்து அப்பப்போ பேசிட்டு நம்ம வந்து மறந்துடுறோம். வந்து இது ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறப்போ அதை பற்றி பேசிட்டு அதை விட்டுட்டு போயிடுறோம். அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறையாக நான் பார்க்குறேன். வந்து ஏன்னா அது வந்து ஒரு விதத்தில் வந்து பெண்ணை வந்து அவமானப்படுத்தக்கூடிய இன்னொரு செயலாக தான் நான் பார்க்குறேன். வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை சட்டங்கள் தொடர்ந்து நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கோம். வந்து ஆனால் ஏன் எதையும் மாற்ற முடியலை? ஏன் இந்த ஆணாதிக்க சமூகம் இன்னைக்கு வந்துட்டு பெண்ணுக்கு எதிரான வன்முறையை நிகழ்த்திக்கிட்டே இருக்கு? அதே பற்றின கேள்வியும். இப்போ நிர்பயா அந்த சம்பவம் நடந்த போது சட்டத்தில் பெரிய அளவு ஒரு புரட்சி வந்துச்சுன்னு சொல்லலாம். சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தாங்க. சட்டத்தை மாற்றுவதும் அதை பற்றி பேசுவதும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் அதற்கான மாற்றம் நம்ம இன்னுமே சட்டத்தை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? சட்டத்தின் மூலமாக மட்டுமே வந்து ஒரு விஷயத்தை மாற்ற முடியும்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த நிலைக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிலை இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எங்கிருந்து இந்த மாற்றம் வரணும்? இது எல்லாமே நம்மளுடைய மனசுல இருந்து உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். மாற்றங்கிறது மனதளவுல உருவாகக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு நிறைய கருத்துக்கள் வந்து பெண்ணுக்கு எதிரான கருத்துக்கள் நம்முடைய சமூக அமைப்புல, நம்முடைய கலாச்சாரத்துல, நம்முடைய இலக்கியங்கள்ல, நம்முடைய பழமொழிகள்ல, இன்னும் பல்வேறு விதங்கள்ல குடும்ப அமைப்புக்குள்ள எல்லாத்துலேயுமே பெண் என்பவள் வந்து அடிமையாக இருக்கணும், பெண்ணுக்கு வந்து எந்த விதமான மரியாதையும் கிடையாது, பெண்ணை இப்படி தான் நடத்தணும்னு காலமாக வந்து உருவாக்கப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கு மிச்சம் இருக்குது. அந்த அனாதிக்க கருத்துக்கள், அந்த போக்குகள் வந்து மாற்றுறதுக்கான வழிமுறையை தேடி நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். வந்துட்டு நமக்கு சட்டங்கள் போதும், சட்டங்கள் மூலமாக வந்துட்டு ஒரு 4 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அந்த பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு, இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு, வன்முறைகள் நிகழாமல் இருக்கணும்னா அவளை சம உயிரியாக சக ஜீவனாக நடத்துறதுக்கு சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது எப்படி அவளை நடத்த வேண்டும் என்பதை தன்னை போல அவள் ஒரு மனுஷங்கிறத உணர்ந்து இந்த சமூகம் அவளை நடத்தணுங்கிறது தான் நம்முடைய சிந்தனைகளில் மாற்றத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இதை நம்ம வேற ஒரு இடத்த நோக்கி போக முடியும். நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமான கருத்து மனதிலிருந்து தான் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலுமே நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, கழிப்பறையை கூட வந்து பயன்படுத்த முடியாத பெண்கள் இன்னும் இருக்காங்க, இருட்டு பகுதிகளில் அந்த மாதிரி போகணும்னு. அப்போது அரசு, இந்தியாவில் தொடர்ச்சியாக இருக்கிற அரசுகள் சட்டத்தை மற்றும் மாற்றுவதிலேயே வந்து குறிக்கோளாக இருக்கிறார்களே தவிர இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை மாற்றுவதில் எந்த கவனமும் செலுத்துறதில்லை. நிச்சயமா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம இந்த நியூஸ் முன்னாடி ஆரம்பிச்சப்போ நம்ம விண்வெளிக்கு ராக்கெட் விடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம். அது அந்த வரட்டு கௌரவமும் தேவையில்லாத பெருமையும் தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னும் கழிப்பறையே நம்ம கட்ட முடியலை, கழிப்பறையை தர முடியாத ஒரு சமூகமாக தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. 60% மக்கள் வந்துட்டு கழிப்பறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து ராக்கெட் விடுறதுங்கிறதோ அல்லது வந்து நான் வந்து வல்லரசாக மாறணும்னு நினைக்கிறதோ அபத்தத்தில் மோசமான ஒரு அபத்தம் தான். இதை எல்லா அரசுகளுமே, யாரெல்லாம் பதவிக்கு வர்றாங்களோ எல்லா அரசுகளுமே மக்களுக்கு விரோதமாக தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களுடைய நலனை பற்றி யோசிக்கக்கூடிய, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசாவோ யாரும் இருக்கிறதில்ல. அந்த சட்டங்கள் நம்பி வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அரசாங்கங்களும் பெண்களையோ அல்லது மக்களையோ யோசிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறதில்ல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு. இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த விண்வெளி பற்றி எல்லாமே பேசும்போது தொடர்ச்சியாக எல்லா விஷயத்திலையும் இந்தியா நவீனம், புதுமைகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து கால் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள், பெண்ணை இன்னுமே வந்து ஒரு போகப் பொருளாக பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் ஏன் இன்னும் மிகவும் பழமையான ஒரு நாடாகவே இந்தியா திகழ்ந்துட்டு இருக்கு? தொடர்ந்து இந்த சமூகம் இப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்ன?
இல்லை, இது வந்து பெண்ணுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறதையோ அதை வந்து பெண்ணை உடம்பா பார்க்குறதுங்கிறதையோ வந்துட்டு நம்ம நாட்டோட மட்டும் நம்ம பார்க்க முடியாது பொறுத்து. அது எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எல்லா விதமாக உலகம் முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஏதேனும் ஒரு வகையில் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவில் கூட சமீபத்திலே ஆய்வு வந்தப்போ 14,000 பெண்கள் வந்து வருஷத்துக்கு கணவனால் அடித்து கொலை செய்யப்படுறாங்கன்ற மாதிரி வருது. அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்னும் மோசமாக இதெல்லாம் நடக்கும் பொழுது பெண்ணுக்கு அறிவுரை சொல்கிற கட்டாயத்தை நம்ம இன்னும் உருவாக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து பெண்ணே தன்னுடைய வேல்யூ என்னன்னு தெரியாமல் இருக்கிறதும், ஆணுக்கு பெண்ணுடைய வேல்யூ என்னன்றது தெரியாமல் இருக்கிறதும், இது எல்லாமே விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விஷயமும் கூட. இதுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பயிற்றுவித்தல், கற்பித்தல் நடக்கணும். அது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்தியா நிச்சயமாக இன்னும் பிற்போக்கான இடத்துல இருக்குன்னா அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள், நம்ம கலாச்சாரத்தை கூட ஒரு காரணமாக சொல்லலாம். பெண் வீட்டுக்குள்ளே இருக்கணும், பெண் இப்படி தான் உடை, அவளுக்கு சேலை தான் உடுத்தணும், அது நாகரிகமாக உடை அணியக்கூடாது, இது போன்ற கட்டுப்பாடுகளையும் வந்துட்டு நம்ம ஏதேனும் ஒரு வகையில் பெண்ணுக்கு எதிராக உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் நம்ம கடந்து செல்ல வேண்டி இருக்குன்ட்டு முழுக்க முழுக்க சினிமாவோ மீடியாவோ பெண்ணுக்கு எதிராக இயங்கிக்கிட்டே இருக்குன்ட்டு அதை பற்றி யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. இப்போ எல்லாமே பெண்ணுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஒரு ஆணுடைய மனதில், ஒரு குழந்தையுடைய மனதில் ஆண் என்கிற ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாகுது. அதையும் தாண்டி ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் கிடைக்கும் பொழுது அந்த ஆணாதிக்க தன்மையை அவள்கிட்ட காட்டுறதுக்கும், அந்த வன்முறையை வெளியில் கொண்டு வரதுக்கும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வக்கரத்தை அவன் மேலே செலுத்துறதுக்கும் அவன் தயாராக இருக்கிறான். அதற்கான ஒரு தயார்படுத்தல நம்ம அந்த சமூகம் நிகழ்த்திக்கிட்டே இருக்குது. அதுதான் மிகப்பெரிய அபாயம் நான் நினைக்கிறேன். நிச்சயமா இது பற்றி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக இந்த பொது போக்குவரத்துகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு சாதாரண பெண்கள் கிட்ட நம்ம ஒரு நேர்காணல் நடத்தினோம். அந்த விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். மூலிமா நிறைய ஆப்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ஆப்ஸ் வந்துட்டு இது ரிலேட்டடாக நம்ம சென்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எமர்ஜென்சி நம்பர்ஸை அங்கங்கே வெஹிக்கிள்ஸ் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ஸில் ஒட்டி வச்சிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ அது நீங்கள் பண்ணலாம், கவர்மெண்ட் பண்ணலாம். கார்ட்லெஸ் இது இருக்கு இல்லையா, இந்த நியரஸ்ட் டிராஃபிக் போலீஸ் நிற்கிறார் இல்லையா, அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் கம்யூனிகேஷன் மாதிரி ஏதாவது இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறையா ரவுண்ட்ஸ் வரணும். எஸ்பெஷலி நைட் டைம்ஸில் இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற விமன்லாக்கு தான் நிறையா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸ்டேஷன் வந்து போலீஸ் இருக்கிறதுல ஒரு பெட்டிக்கும் தேவையில்ல, ஒரு 3 பெட்டிக்கு போலீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆட்டோ டிரைவர்ஸோட கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் வேணும். அவங்க எந்த ஏரியா, அவங்க ரெஜிஸ்டர்ட் நம்பர் வித் அந்த ஆட்டோ ரெஜிஸ்டர்ட் நம்பர், இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஐடென்டிஃபிகேஷன். நாங்கள் ஏற சொல்ல எங்களுக்கு எதாவது ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அலாரம் எதாவது செட் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ். எங்களுக்கு லேடிஸ் ஸ்பெஷலிட்டான ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் வரத்துக்கும் போகிறதுக்கும் பாய்ஸ் அவ்வளோவா ஏற மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ஈவ்டீஸுக்கும் பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா ஏதாவது பட்டன் அந்த மாதிரி கால் கீழே அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தா ப்ரெஸ் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ்லலாம் அலாரம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வச்சா அது நல்லாயிருக்கும். பிகாஸ் டேரெக்டாக இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சினா போலீஸ் ஸ்டேஷனில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உமன் சேஃப்டிக்கு. பிகாஸ் நிறைய ரஷ் இருக்குது, பஸ்லலாம் வராங்க, நிறைய பேர் இடிக்கிறாங்க. தட் அந்த மாதிரி இன்டிமேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பெண்கள் குறிப்பிட்ட எல்லா விஷயமுமே எனக்கு தெரிஞ்சு அரசால் செயல்படுத்தப்படுது, ஆனால் முறையாக செயல்படுத்தப்படல. ஏன்னா இந்த அவர்களை ட்ரேஸ் பண்ணுற விவரங்கள் ஆகட்டும், இல்லை காவல்துறையினரை ரயில் பெட்டிகளில் போடணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே முறையாக பயன்படுத்தப்படுறது இல்லை இல்லையா? அதான் நம்மக்கிட்ட எல்லா சட்டங்களும் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலையும் நம்ம மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது குறிப்பாக நம்ம காவல்துறையை நம்புறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் வந்துட்டு. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு காவல்துறையே வந்துட்டு எந்த அளவுக்கு மோசமான அந்த பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள், அவங்களாலே பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியும். காவல்துறையை நம்ம நம்புறது வந்துட்டு பெரிய அளவுக்கு எனக்கு சாத்தியமா தெரியல. நிச்சயமா இப்போ இந்த சூழல்ல பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இந்த பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தும்? ஏன்னா தொடர்ந்து அரசு வந்து பொது போக்குவரத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொது போக்குவரத்துங்கிறது வந்துட்டு உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா பலரும் வந்து அதை பயன்படுத்தும் பொழுது வந்து டிராஃபிக் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும். ஆனால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய பொது போக்குவரத்துக்குள்ளே எத்தனை பேர் வந்துட்டு அந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா எத்தனை பேர் அவங்க வந்து கூட வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது வந்துட்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா பெண்ணாக மதிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம எங்கேருந்து தொடங்குறோம் அப்படிங்கன்னா அப்படி தான் நான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஒழிய
எந்த விதத்துலையும் இது மட்டும்தான் இதனால் சாத்தியமாயிரும், இது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது ஒரு சின்ன ஒரு விஷயம். நமக்கு தெரியும் வந்துட்டு கேரளாவில் ஒரு முறை வந்து பெண் வந்து டாய்லெட்டுக்குள்ளே வந்து கொலை செய்யப்பட்டது வந்து. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் டாய்லெட்டுக்குள்ளே ஒரு அபாயமணியையோ பொருத்த முடியாத ஒரு சொசைட்டி தான் இன்றைக்கி இருக்குது வந்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கி இந்த சமூகமும் அரசும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக நீங்கள் அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து பொது போக்குவரத்துகளையே அதிகமாக பயன்படுத்தும் நாடு, ஒரு நடுத்தர மக்கள் அதிக அளவில் வாழும் நாடில் தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகள் இருப்பது அவரவர் மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்தும் போதே இதற்கான முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்பதே நம் விருந்தினர் கூறிய கருத்தும் அனைவரது கருத்துமாக இருக்கிறது. 0R ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.